மெரினா கடற்கரையில் சட்டவிரோதமாக கூடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சென்னை மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னை மாநகர காவல் சட்ட விதி 41 அமலில் உள்ள நிலையில் மெரினா கடற்கரையில் விதிமுறையை மீறி கூட்டங்கள் நடத்தவோ போராட்டம் நடத்தவோ முற்படுவது சட்டவிரோதமாகும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சென்னை காவல்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மே 17 இயக்கம் சார்பில் இலங்கை இனப்படுகொலை அஞ்சலி கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே திட்டமிட்டபடி இன்று மெரினாவில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறும் என்று மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் கூறியுள்ளார். பாஜகவின் தூண்டுதலின் பேரிலேயே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திருமுருகன் இன்றைய நினைவேந்தல் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பர் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக மெரினாவில் இலங்கை இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி வரும் நிலையில் திடீரென இந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். மாலை 5 மணிக்கு கண்ணகி சிலைக்கு பின்புறம் மே 17 இயக்கம் தோழமை இயக்கங்களும் தோழமை கட்சிகளும் தமிழ் உணர்வாளர்களும் குழந்தைகளும் பெண்களும் உறுதியாக நடத்துவார்கள் என்பதை இச்சமயத்திலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இதனிடையே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது மெரினா நினைவேந்தல் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியது போன்று இந்த முறையும் காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் பொதுச் செயலாளர் ஜி. தீபா வலியுறுத்தியுள்ளார்.